சரிங்கண்ணே, அப்படி என்னதான் இருக்கு இந்த கேழ்வரகுல? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த கேழ்வரகுல நிறைய புரத சத்தும் கனிம சத்தும் இருக்கு. இது நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்க உதவுறது இல்லாம நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. முக்கியமாக இந்த கேழ்வரகுல இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்புல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுனால ரத்த சோகை வர வாய்ப்பு கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பால் கொடுக்குற பொண்ணுங்களுக்கு ரொம்பவே நல்லது தெரியுமா? அது ஏன்னா பால் கொடுக்குற பொண்ணுங்களுக்கு மட்டும் நல்லதுன்னு சொல்கிறீங்க? தம்பி, குழந்தை பெற்ற பொண்ணுங்களுக்கு உடம்புல நிறைய சக்தி தேவை. அதனால் கேழ்வரகுல செஞ்ச கஞ்சியோ இல்லை வேறு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டா வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்க உதவுறது இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். முக்கியமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிக்கிறதுக்கு நம்ம சாப்பாட்டில் நார் சத்து இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேழ்வரகுல நார் சத்து இருக்குது. இதை நம்ம கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம செரிமான உறுப்புகள் மேம்படுத்த ரொம்பவே உதவுது. சரிங்க லட்சாமிண்ணே, இதுக்கப்புறம் நானும் இதை சாப்பிட்டு பார்க்குறேன். தாராளமாக சாப்பிடலாம்ப்பா. ஆனால் என்ன, இந்த கேழ்வரகு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜியாக வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்க சாப்பிடவே கூடாது.